எதெல்லாம் இழந்தீங்களோ, ಯಾವುದೆಲ್ಲ ಕಳಕೊಂಡ್ರು, கர்த்தர் எல்லாவற்றையும் மீட்டு தர வல்லவர். ಎಲ್ಲವನ್ನು ತಿರುಗಿಸಿಕೊಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. அது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತವಾಗಿ, சரீரத்துக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், ಶಾರೀರಿಕ ಜೀವಿತವಾಗಿ, தன்மானமா இருக்கலாம், ನಿಮ್ಮ ಒಂದು ಸ್ವಗೌರವವಾಗಿ, பொருளாதாரமா இருக்கலாம், ನಿಮ್ಮ ಆರ್ಥಿಕತೆಯಾಗಿರಬಹುದು. எதெல்லாம் இழந்தீங்களோ, ಯಾವುದೆಲ್ಲ ಕಳಕೊಂಡ್ರು, கர்த்தர் எல்லாவற்றையும் மீட்டு தர ಎಲ್ಲವನ್ನು ಹಿಂದಿರುಗಿಸಿಕೊಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. ரொம்ப சந்தோஷப்படுறேன். ಎಷ್ಟು ಜನ ಸಂತೋಷ ಪಡ್ತೀರಾ? ஹalleluya, ஹalleluya. வேதம் சொல்லுது பாருங்க, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ. ஆபக்குக்கு வாசிச்சீங்கன்னா, ಹಬಕ್ಕೂಕನ ಗ್ರಂಥ ಓದಿದ್ರೆ கர்த்தர் சொல்றாரு, ಕರ್ತನ ಹೇಳ್ತಾನೆ, நீ துக்க முகத்தோடு இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்றாரு. ದುಃಖ ಮುಖದೊಂದಿಗಿರೋದು ನನಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. நீங்க கண்ணீர் விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், ನೀವು ಕಣ್ಣೀರ್ ಬಿಟ್ರಿ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ஒருவேளை உங்க மனதளவுல வாழ்க்கையை குறிச்சு ஏதோ ஒரு வேதனையில, ஒரு வியாகுலத்துல கண்ணீர் விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், ನೀವೇನೋ ಗೊತ್ತಿಲ್ಲೋ ಒಂದು ಮಾನಸಿಕವಾಗಿ ಒಂದು ಹನಿ ಕಣ್ಣೀರ್ ನಿಮ್ಮ ಕಣ್ಣಿಂದ ಬಂದ್ರೆ கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருக்காரு நினைக்காதீங்க. ದೇವರು ನೋಡಿ ಸುಮ್ಮನೆ ಇರ್ತಾನಂತ ನೆನೆಸ್ಕೊಳ್ಳಿ. இறங்கி வரணும், ನಿಮಗೋಸ್ಕರ ಇಳಿದು ಬರ್ತಾನಂತ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾರೆ. விசுவாசி ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಾ? ஆமென். அப்படி விட்டுட்டு போறது இல்லங்க, ಹಾಗೆ ಸುಮ್ಮನೆ ನೋಡಿ ಹೋಗ್ಬಿಡೋದಲ್ಲ. கர்த்தரை நம்பி ஒருத்த மனுஷன் வந்துட்டான்னு சொன்னா, ದೇವರನ್ನ ನಂಬಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಬಂದ ಅಂತ ஏதோ உன்னை ரட்சித்துட்டு அந்த பூமியை அப்படி விட்டுட்டு போறது, ಏನು ನಿನ್ನ ರಕ್ಷಿಸಿದೇನೆ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರಂತ ಹೋಗ್ಲಿಲ್ಲ. அவன் வாழ்க்கை முழுவதும் அவர் பொறுப்பெடுக்கிறார். ಅವನ ಜೀವನ ಆದ್ಯಂತ ಆತನು ಜವಾಬ್ದಾರಿಕೆ எல்லா பிரச்சனைக்குள்ள அவன் கூட நிற்கிறார். ಅವನ ಎಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆತನೊಂದಿಗೆ ನಿಲ್ತಾನೆ. அவன் வாழ்க்கையின் தரத்தை மாற்றி போட்டுறார். ಅವನ ಜೀವನದ ಗುಣಮಟ್ಟವನ್ನೇ ದೇವರು ಬದಲಾಯಿಸ್ತಾನೆ. யோசிச்சு பாருங்க, யாக்கோப ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ, ಯಾಕೋಬನ 20 வருஷம் 20 ವರ್ಷ எவ்வளவு பிரச்சனைங்க, ಎಷ್ಟೊಂದು ಸಮಸ್ಯೆ, எவ்வளவு வெயில், வேதனைகள், துரோகங்கள், ಎಷ್ಟು ಒಂದು ದ್ರೋಹಗಳು, ಎಷ್ಟೊಂದು ಒತ್ತಡಗಳು. எத்தனையோ முறை அவங்க அந்த லாபான அவனை வேதனைப்படுத்தினார். ಎಷ್ಟೋ ಸಾರಿ ಲಾಭವನ್ನು ಅವನನ್ನು ವೇದನೆ ಪಡಿಸ್ತಾನೆ. சொல்லுது 10 முறை சம்பளத்தை மாத்தினான். ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ 10 ಸಾರಿ ಸಂಬಳವನ್ನು ಬದಲಾಯಿಸ್ತಾನೆ. எத்தனையோ வியாகுலம், ಎಷ್ಟೋ ವ್ಯಾಕುಲತೆ, ஆனா கர்த்தர் அவனை கைவிடல. ದೇವರು ಅವನನ್ನು ಕೈ ಬಿಡ್ಲಿಲ್ಲ. 20 வருஷம் ஆயிடுச்சு, 20 ವರ್ಷಗಳಾಯ್ತು. கர்த்தர் 20 வருஷத்துக்கு அவனுக்கு என்ன சேரணும் அதை விட பல மடங்கு அவனுக்கு சேர்த்து மீண்டும் வெளியில கொண்டு வந்தார். 20 ವರ್ಷಗಳಿಗೆ ಅವನಿಗೆ ಏನ್ ಬರ್ಬೇಕಾಯ್ತು ಅದಕ್ಕಿಂತಲೂ ಹಲವು ಪಟ್ಟು ಹೆಚ್ಚಾಗಿ ಅವನಿಗೆ ಕೊಟ್ಟು ಹೊರಗಡೆ ತರ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒரு மனுஷனா உள்ள போனான், ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಒಳಗೆ ಹೋದ, 12 பேர் பிள்ளைங்களை கூட்டு வெளில வர, 12 ಜನ ಮಕ್ಕಳೊಂದಿಗೆ ಹೊರಗೆ ಬರ್ತಾನೆ. விசுவாசிக்கிறீங்க, ನಂಬ್ತೀರಾ? சொல்ல பாருங்க, ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, கர்த்தர் உங்க கண்ணீரை பார்த்து சும்மா இருக்கிறாருன்னா உங்களுக்கு பெரிய பதில் தர போறாருன்னு அர்த்தம். ದೇವರು ನಿಮ್ ಕಣ್ಣೀರು ನೋಡಿ ಸುಮ್ಮನೆ ಇರ್ತಾನಂದ್ರೆ ಬಹು ದೊಡ್ಡ ಉತ್ತರ ಕೊಡ್ತಾನಂತ ಅರ್ಥ. தெரியல பிரதர், கண்ணீர் இல்ல 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 ಗೊತ್ತಿಲ್ಲ ಬ್ರದರ್, ಏನು கண்ணீரை பார்த்துட்டாருன்னு சொன்னா, ನಿಮ್ ಕಣ್ಣೀರನ್ನ ನೋಡ್ಬಿಟ್ಟ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, நான் சொல்றேன் பாருங்க, ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, அவர் பெரிய பதில் உங்களுக்கு தர போறாருன்னு அர்த்தம். ಬಹು ದೊಡ್ಡ ಉತ್ತರವನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡ್ತಾನಂತ ಅರ್ಥ. விசுவாசிக்கிறீங்களா? ನಂಬ್ತೀರಾ? அதனால நான் சொல்றேன், ಅದರಿಂದ ಹೇಳ್ತೇನೆ, தாய்க்கு மேலானவர், ತಾಯಿಗಿಂತಲೂ ಮಿಗಿಲಾದವನು, தகப்பனுக்கு மேலானவர், ತಂದೆಗಿಂತಲೂ ಮೇಲಾದವನು, உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளுக்கும் மேலானவர், ಲೋಕದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಸಂಬಂಧಗಳಿಗಿಂತಲೂ ಮೇಲಾದವನು. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ಕರ್ತನ ನಂಬುವವನು ಸಮೃದ್ಧಿಯನ್ನು ನೋಡ್ತಾನೆ. நான் சொல்ற உறுதியா சொல்றேன், ನಾನು ದೃಢವಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ, இதெல்லாம் ಅನುಭವಿச்சு சொல்றேன், ಇದೆಲ್ಲ ಅನುಭವ ಪೂರ್ವಕವಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ಕರ್ತನ ನಂಬುವವನು ಸಮೃದ್ಧಿಯನ್ನು ಕಾಣ್ತಾನೆ. எவ்வளவு அகல பாதாளத்தில் இருந்தா கூட கர்த்தர் அவனை தூக்கி எடுத்து மீண்டும் அவனை சிங்காரித்து சிங்காசனத்தில் உட்கார வைக்க வல்லவர். ಎಷ್ಟೇ ಆಳವಾದ ಪಾತಾಳದಲ್ಲೇ ಇದ್ರೂ ಅವನನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ ಅವನನ್ನು ಶೃಂಗರಿಸಿ ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಕುಳ್ಳರಿಸ್ತಾನೆ. ஏன்னா அவர் தகப்பன், ಕಾರಣ ಆತನು ತಂದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலೂಯಾ. நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, யாரெல்லாம் உங்களை கண்ணீர்ல கொண்டு போனாங்களோ அதை பத்தி யோசிக்காது. ಯಾರೆಲ್ಲ ನಿಮ್ಮನ್ನು ಕಣ್ಣೀರ ಹಾದಿಯಲ್ಲಿ ಕೊಂಡೋದ್ರೆ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಯೋಚಿಸಬೇಕು. எல்லாம் தூரம் போடுங்க, ಎಲ್ಲ ತೆಗೆದು ದೂರ ಹಾಕ್ರಿ. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ಕರ್ತನ ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ. உடன்படிக்கை செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப, ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿ ಕಳೆದಿದ್ದ ಎಲ್ಲವನ್ನು ತಿರುಗಿ ಕೊಡ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை வச்சு சொல்லுங்க, ಕರಗಳನ್ನೆತ್ತಿ, எதெல்லாம் இழந்தனோ, ಏನೆಲ್ಲ ಕಳ್ಕೊಂಡ್ನೋ சொல்லுங்க, தெரிஞ்சு இழந்திருக்கலாம், தெரியாம இழந்திருக்கலாம், ತಿಳಿದು ಕಳ್ಕೊಂಡಿರ್ಬೋದು, ತಿಳಿಯದೆ ಕಳ್ಕೊಂಡಿರ್ಬೋದು. தெரிஞ்சு இழந்திருக்கலாம், ಹೇಳ್ರಿ, ನಾನು ತಿಳಿದೇ தெரியாம இழந்திருக்கலாம், ತಿಳಿಯದೆ ಕಳ್ಕೊಂಡಿರ್ಬೋದು. எதெல்லாம் இழந்தனோ, ನಾನು ಏನೆಲ್ಲ ಕಳ್ಕೊಂಡು கர்த்தர் எனக்கு ನನಗೆ உடன்படிக்கை ಒಡಂಬಡಿಕೆ எல்லாவற்றையும் திருப்பி தர ಹಿಂದಿರುಗಿ ಕೊಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ದೇವರನ್ನು ಘನಪಡಿಸಿ கர்த்தரை பிடிச்சிங்க, அவ்வளவுதாங்க. ಕರ್ತನ್ನ ಹಿಡ್ಕೋಬೇಕಷ್ಟೇ. தோண்டு போய் உட்காந்துறாதீங்க, ಹಾಗೆ ಬೇಸತ್ತು ಕುಂತ್ಕೊ ಬಿಡ್ಬೇಡಿ.